தமிழக காவல்துறை நடந்துக்கிட்ட விதம் தான் இப்படி ஒரு படுகொலை நடந்ததுன்னு சொல்லி நம்ம விஜய்க்கு சப்போர்ட் கட்டினோன்னா அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மாவே சாந்தி அடையாது. 3 நாள் கழித்து ஒரு வீடியோ வெளியிடறாப்புல, அந்த வீடியோவை ஏஐ வீடியோ மாதிரி இருக்குது. ஏஐயில் வீடியோ உருவாக்குறாங்கல்ல, அதே மாதிரி வீடியோ தான் இருக்குது. சிஎம் சார், உங்களுக்கு எங்கள் மீது வன்மம் இருந்தால் நேரடியாக எங்கிட்ட வாங்க, வீட்டில் இருக்க, நீ ஆஃபீஸில் இருக்க, நீ இன்னும் எல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் தட்டி தூக்கி உள்ள தூக்கி போட்டுருக்காங்க அந்த பொம்பளை. அந்த கூட்டம் நெரிச்சிடல எப்படி அலைகிறாங்க, நிற்க கூட முடியாம. அந்த நேரத்தில் நாய் நீ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன்னா எந்த மனநிலையில் நீ இருப்ப பாருங்க. இப்போவே நீ இப்படி இருக்க, ஒரு கால் நீ நினைக்கிற மாதிரி நீ முதல்வர் ஆயிட்டன்னா, அன்பில் மகேஷ் போய் அழுகிறது என்னன்னா வேஷம் போகிறானுங்க, செந்தில் பாலாஜி போய் கண் சிம்பிட்டு விடுன்றது என்ன, இதை முழுக்க திமுக இந்த சந்தர்ப்பத்தை இப்படி அரசியல் பண்ணும். இதை சாக்கு வச்சு நாம் இந்த தேர்தல் நேரத்தில் போய் ஊராக பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக உயிரிழப்புகள் ஏற்படும். அதனால் நான் வீட்டில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணுறேன். அவன் ஒரு போதையிலே வரான். விஜய் பொறுத்தவரையும் ஒரு போதையிலே போயிடணும்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? ஆனந்தப்பட்ட ஜெயலலிதாவை தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா? இல்ல சார், இப்ப கருணாநிதி எல்லாம் தூக்கி உள்ள போடலையா? இல்ல சரிதான் சார், ஆனா ஜெயலலிதா பின்னாடி இருந்த அவர்கள் தொண்டர்களாக இருந்தாங்க. இங்க ரசிக மனப்பான்மை, அதான் நான் சொல்றேன். நீ பண்ணுன்ற நானு இல்லைன்னா முடியாது, கஷ்டம். இது ஒரு ஆபத்தான அரசியல் தமிழகத்துல. இதுவரையும் இப்படி ஒரு அரசியலை நம்ம எதிர்பார்க்கிறேன். விஜய் நம்ம கையில் போட்டுனா தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைமை நம்ம தாங்கலாம். இதுதான் பிஜேபி குறுக்கு புத்தி. விஜய் அதுக்கு ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் இன்னமும் கொள்கையெல்லாம் இருக்கு சார். கொள்கை இல்லை சார், அவருடைய எய்மே சிஎம் ஆகணும் தானே சார் அரசியலுக்கே வராரு. நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடார் ஹக்கீம் அவர்கள். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இன்று விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் கால் மூலமா மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு பேசினாரு. கரூர் விஷயத்தால் துவண்டு விடாதீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கரூர்ல இறந்தவர்களை நேர்ல நம்ம போய் விரைவில் சந்திக்கணும், ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறார் விஜய். முதல் முறையாக மாவட்ட செயலாளரை இவரே பேசியிருக்காரு நேரடியாக அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போதான் புத்தி வந்ததா? அப்படி தான் பார்க்குறோம். இதை முதல்ல விஜய் செஞ்சுன்னா இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கேன். ஆரம்பத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். 41 பேர் படுகொலைக்கு காரணம் விஜய் தான். இன்றைக்கி அரசியலே எல்லாருமே பேசுகிறாங்க. இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கூட காரி துப்பி இருக்கு, ஏன் இந்த வெளியில் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கிறேன்னு. நான் ஆரம்பத்திலே இந்த பதிவு போட்டேன். இதுக்கு காரணம் ஏன்னு சொன்னால், நம்ம ஏதோ 20ஆம் நூற்றாண்டு 18ஆம் 16ஆம் நூற்றாண்டு வாழலை, இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டு வாழ்கிறோம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லா விஷயங்களும் வெளியே வருது. அப்போ சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்தாவே இவ்வளோ பெரிய கூட்டம், இந்த கூட்டத்துக்குள்ளே இவன் ஏன் போனால், இப்படி ஒரு சம்பவம் நடக்கின்றதுக்கு இவனுக்கு அறிவு இல்லையா, போய் இப்படி ஒரு பலி கொடுத்துட்டானே அப்படின்ற அந்த வேதனை வெளிப்பாடாக தான் நம்ம தொடர்ந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி நம்ம குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்தோம். புரியுதுங்களா? அப்போ குற்றச்சாட்டு வைக்கும்போது இவங்க எல்லாமே என்ன சொன்னீங்கன்னா, ஏதோ எனக்கும் விஜய்க்கும் வரப்பு சண்டை மாரி அப்படி தான் பார்க்குறாங்க. இல்லை, நம்ம திமுகவை எதிர்க்கிறோம், அது வேறு விஷயம். அதே நேரத்தில் இந்த அயோக்கியத்தனத்தையும் எதிர்க்கணும். இந்த அயோக்கியத்தனத்தை திமுக மீது நம்ம சுமத்திட்டு நம்ம திமுக நமக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை இவன் மூலிமா தீர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுகவை ஏறி அடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சமயங்கள் இருக்குது, நம்ம ஏறி அடிப்போம், அது வேறு விஷயம். புரியுதுங்களா? திமுகவினுடைய அரச பயங்கரவாதமோ திமுகவினுடைய அரசனுடைய செயலிழந்த தோல்விகளையே நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம இது தமிழக அரசினுடைய தவறு தான், தமிழக காவல்துறை நடந்துக்கிட்ட விதம் தான் இப்படி ஒரு படுகொலை நடந்ததுன்னு சொல்லி நம்ம விஜய்க்கு சப்போர்ட் கட்டினோன்னா அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்மாவே சாந்தி அடையாது. புரியுதுங்களா? இது அப்பட்டமான ஒரு அரசியல் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை இது விஜய் தான் குற்றச்சாட்டு, விஜய் தான் நேரடியாக அப்படின்னு நம்ம விஜய் மீதே நேரடியாக குற்றச்சாட்டு. இன்றைக்கி நீ மாவட்ட செயலாளர்கள் தொடர்பு கொள்ளுன்னா இதை முன்னாடியே நீ பண்ணியிருந்தால் இப்படி நடந்திருக்காரு. ஏன்னா தலைவர் பேசுகிறாருன்றது ஆனந்தப்பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுவாங்களே, நீ இன்னும் அவ்வளோ பெரிய பில்லாவா மயிராணி யாரா இவர் பேச மாட்டாரா? புஷியானந்த் தான் பேசுவாங்க. புஷியானந்த் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டான், தலைமறைவா இருக்காரு. அவ்வளோ பெரிய இதுவா சார் பயமா?
நான் சொல்கிறேன், ஏன் போய் தலைமுறை ஆகணும்? இது என்னடா இதுதான்டா அரசியல்ன்றது. இப்படி ஒரு என்னது மாலை மட்டும் நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? இல்ல சார், இதுக்கே விஜய் விட்டுட்டு ஓடி போய் தலைமறைவாயிட்டாரு. தலைமறை நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனைனா என்ன விஜய் மாட்டி விட்டுருவாரா விஜய் அப்படின்றது. மட்டும் இல்லை, விஜய் மட்டும் என்ன பெரிய ஒரு அன்றைக்கே பாருங்க, இவ்வளோ நாள் நடக்குது, 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிடறாப்புல. அந்த வீடியோவை ஏஐ வீடியோ மாதிரி இருக்குது. ஏஐயில் வீடியோ உருவாக்குறாங்களே அதே மாதிரி வீடியோ தான் இருக்குது. அது ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம். அதையும் கூட வந்து நீ வந்து ஒரு தெளிவான ஒரு இரங்கலை வந்து நீ தெரிவிக்கிறா இறந்தவங்களுக்கு. கண்டிப்பா அடுத்து தாவேக்கா வீரியம் கொள்ளும் அப்படின்றதான் அதுல மென்ஷன் பண்றதுக்காக வெளியிட்டது போல இருக்கு. தாவேக்கா இதோட செத்து போடணும், இதோட அழிஞ்சிடணும்னு நம்மளும் எதிர்பார்க்க. அது வரட்டும், வராமல் போட்டு அது வேற விஷயம். குறைஞ்சபட்சம் வந்து அந்த ஒரு வீடியோ வெளியிடறேன்னு சொல்ல, இதுமாதிரி 41 உயிர்கள் பலியாயிடுச்சு, இது வந்து நிச்சயம் இது ஒரு விபத்து, ஆனால் இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதனால் அன்றிலேருந்து நான் இந்த வெளியில் நான் அழுதுகிட்டு தான் இருக்கேன், மனசார அழுதுகிட்டு தான் இருக்கேன். இதை நான் மீள்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமோ பேசணும். அதே நேரத்தில் ஒரு மன்னிப்பு இல்லை, அதே நேரத்தில் வந்து நம்முடைய தொண்டர்கள் ரசிகர்கள் கூட வந்து இப்படி வந்து கட்டுக்கடங்காமல் போயிடக்கூடாது. நம்மளை நோக்கி வரக்கூடிய மக்களை வந்து இப்படி நம்ம வந்து நெரிச்சலில் தள்ளி அவங்கள ஒரு சிரமத்துக்கு ஆளாக்குனா அவங்க யார் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, இப்படியெல்லாம் அவன் பேசுவான்னு நான் எதிர்பார்த்தேன். புரியுதுங்களா? அதனால் இனி அப்படி நடந்துக்கூடாது. ஏன் சொன்னால் அது தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஒரு ஒழுங்குபடுத்துகிற விஷயம். அதெல்லாம் படுத்தாமல் சிஎம் சார், உங்களுக்கு எங்கள் மீது வன்மம் இருந்தால் நேரடியாக எங்கிட்ட வாங்க, வீட்டில் இருக்க, நீ ஆஃபீஸில் இருக்க, நீ இன்னும் இப்படி எல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் தட்டி தூக்கி உள்ளே தூக்கி போட்டுருக்காங்க அந்த பொம்பளை. இவர் வந்து சும்மா அப்படியே சைலண்ட்டாக, ஏன்னா நமக்கு கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அப்படியே பயப்படுறாங்களா திமுக? ஆமாம், திமுக பயப்படுது. ஏன்னு சொன்னால் இது அரெஸ்ட் பண்ணி இதன் மூலிமா அரசியல் ஆளால் பேசி அது வேறு மாதிரி அந்த வருகின்ற 26 தேர்தல் நமக்கு எதிராக போயிடுமோ அப்படின்னு திமுக பயப்படுது. பயப்படக்கூடாது. நீ ஒரு முதல்வர், நல்லா அப்பட்டமாக தெரியுது இந்த கொலைக்கு காரணம் விஜய் தான் அப்படின்றது தெரியும். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 8 மணிக்கு போய் கூட நீ பார்க்குற அவ்வளோ கூட்டம், நீ பாட்டுக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, லைஃப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி, இதெல்லாம் எங்கே நடந்தது? நீ ஒரு சாடிஸ்ட் மாரி தானே இருக்க நீ. அவ்வளோ நான் என்ன சொல்கிறேன், சாகிறதுக்கு கூட உனக்கு தெரியாது. அந்த கூட்டம் நெரிச்சல எப்படி அலைகிறாங்க, நிற்க கூட முடியாம. அந்த நேரத்தில் நாய் நீ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன்னா எந்த மனநிலையில் நீ இருப்ப பாருங்க. நெரிச்சலில் இப்படி இருக்காங்கிற மக்கள் எப்படி துடிக்கணும், நீ அப்படியே உள்ளாமல் துடிக்கணும். ஐயோ இப்படியா, நம்ம சீக்கிரம் வந்து போங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பேசக்கூட வேண்டாம், போங்கன்னு கலைச்சிட்டு போயிடணும். இப்படி மக்கள் அவதிப்படுறாங்களே, நின்றுக்கிட்டு ஒருத்தர் மேலே நின்றுக்கிட்டு இப்படி பண்ணுறாங்களே, மூச்சு கூட ஒருத்தர் வாங்க முடியாமல், இதெல்லாம் உனக்கு கண்ணு இல்லையா? இல்லை சார், பேசும்போது சுற்றி பார்க்க மாட்டாரா? இப்போ நிறைய வீடியோக்கள் வெளியாயிட்டு இருக்கு. சில பேர் வந்து செத்துட்டாங்க அப்படின்னு இப்படி கை காட்டி கூப்பிடுறாங்க, செருப்பு எடுத்து வீசுறாங்க. அந்த செருப்புக்கும் வந்து இது செந்தில் பாலாஜி சதின்னு சொல்லப்பட்டது. போதையிலேயே வராம அவன் வந்து ஒரு போதையிலேயே வரான். விஜய் பொறுத்தவரையும் ஒரு போதையிலே வந்து போதையிலே போயிடணும்னு நினைக்கிறாங்க சார். அங்கே அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல 5 மடங்கு சேல் ஆயிருக்கு அப்படின்ற விவரங்களும் வெளியே. இப்போ இதெல்லாம் வந்து போதையின் வெளிப்பாடு தான் இந்த இளைஞர்கள் இப்படி பண்ணுறது. அவன் வந்து விஜய் மட்டும் வந்து பார்க்கல, அவனா இருந்தான்னா, அவனுக்கு போதை இல்லாமல் இருந்தால் அவன் வந்து மரத்து மேலே ஏற மாட்டான், கூரையை பிச்சு போட மாட்டான், ஒரு பொம்பளையை அடித்து போட்டு 3வது அடுக்கு மெத்த மேலே ஏற மாட்டான். அவன் நல்ல நிலையில் குடிக்காமல் இருந்தானா அதெல்லாம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போ அதெல்லாம் பண்ணுறான்னு சொன்னால் நீ வந்து இதுவரையும் உன்னுடைய ரசிகர்களை ஒழுங்குபடுத்தலை. நீ ஒழுங்குபடுத்தாமல் போதை வசதிகளுக்கு முக்கிய தளம் வந்து தாவேக்கவாயிடுச்சு. சரி, இது வரைக்கும் நடந்த தவறுகள் நடக்கட்டும். ஆனால் இப்போ மாவட்ட செயலாளர்களை விஜய் வந்து தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னும் போது, கரூர் மக்களை நான் சந்திக்க போகிறேன், அதாவது உயிரிழந்தவர் குடும்பத்தை பார்க்க போகிறேன் சொல்லக்கூடிய விஜய், முன்னேற்பாடுகளை ஒழுங்கா பண்ணுங்க, இனிமேலாவது ஒழுக்க நெறியோடு இருங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கொடுக்கவே மாட்டான், அவனுக்கு அப்படிதான் தேவை. சார், ரசிக கூட்டமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இதனால என்ன சார் பலன்? பலன் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு இப்போ இருக்கிற அந்த வீடியோக்கள் ஏன்னு சொன்னால், அவங்க வந்து பெரும்பாலான அரசியல் விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சி வந்து சோசியல் மீடியாவிலே பண்ணுறாங்க. சோசியல் மீடியா ஒரு பாகம், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் சோசியல் மீடியா ஒரு பாகம். ஆனால் கலப்பணியும் பண்ணணும். ஆனால் இவங்க முழுக்க சோசியல் மீடியாவை நம்பிக்கை இருக்காங்க. ஏன்னு சொன்னால் ஆதோ அர்ஜுனா அவருடைய தலைமையில் ஒரு டீம் இயங்குது. அப்புறம் அவன் இவன் சொல்லி 10-15 பேர் இந்த சோசியல் மீடியாவில் வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவிலே நம்ம வெற்றி பெற்றலாம்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அது தவறு. ஏன்னு சொன்னால், நீ ஃபஸ்ட் டைம் இறங்குறேன்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் நீ அந்த தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஒழுங்குபடுத்தணும், அறத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒரு காலம் அவன் வந்து
அதாவது தாறுமாறாக செயல்பட்டாலும் அவனை நேர்வழி செலுத்துவது தலைவனுடைய கடமையா இல்லையா? எதுவுமே இல்லை, நீ பாட்டுக்கு நீ மட்டும் பவுன்சரு 20-50 பவுன்சர்கள் ஓய்வு பிரிவு பாதுகாப்போட பத்திரமா இருந்துட்ட. இந்த சம்பவம் நடந்ததுன்னா டியூட்டாக 20 நிமிஷம் சென்னை தனி விமானத்தை போய் சென்னைக்கு வந்துட்டேன் நீ வீட்டுக்கு. ஆனால் அந்த மக்கள் வீட்டுக்கு போனது எத்தனை மணிக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தரும் 3 மணி 4 மணிக்கு போய் சேர்ந்துருக்கான். இதுதான் தலைமையா? இதுதான் அரசியலா? இதுதான் நீ மக்களுக்கு செய்ய வந்த பணியா? சொல்லுங்க. கண்டிப்பா. சரி, இப்போ விஜய் வந்து அந்த கரூர் அந்த இடத்திற்கு இதுக்கப்புறம் போனால் அங்கே என்ன மாதிரியான விளைவுகள் ஏதாவது தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நான் சொல்கிறேன், நீ இதை பெரிய அளவுக்கு ப்ரொப்போர்ட்டாக பண்ணாதான் நீ பாட்டை இறங்கி மக்களை போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா மக்கள் பார்த்தாங்கன்னா விஜய் தான் போகிறான்னு விட்டுருவாங்க. ஆனால் அரசு அனுமதி தரலன்னு தானே சார் அவங்க தரப்பு சொல்லப்படுது. இவனே என்ன பண்ணுறான்னா, இந்த விஜய் கூட இருக்கிற கூட்டங்கள் என்ன நினைக்குன்னா, விஜய் நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து சும்மா மூஞ்சி காட்டக்கூடாது, திடீர்னு வரணும் அப்படியே ஆஃப், திடீர்னு வரணும் திடீர்னு காணாமல் போயிடணும், இப்படி தான் அவங்க காட்டியிருக்காங்க. மக்களாக வளர்த்துருந்தா யார் இப்படி அடித்து பிடிச்சி ஓடுவான்? திரையிலே பார்த்துட்டு இருக்காங்க, நேரில் வரணும் போய் பார்ப்போம் அப்படின்றது தான் மக்களுடைய ஆர்வம். இல்லை, இப்போ மீண்டும் கரூருக்கு போனால் அந்த இடத்துல மீண்டும் ஒரு கூட்டம் கூடாதா, அப்புறம் சர்ச்சைகள் ஏற்படாதா அப்படின்ற மாதிரி? இல்லை, மீண்டும் போது அரசும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மீறி போனதுன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடும். அரசும் சாதாரண விட்டுறாது இல்லையா? கண்டிப்பாக. புரியுதுங்களா? அதே நேரத்தில் அவங்க போகவே கூடாது கரூருக்கு, அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. போகணுன்ற போடா நீ, அதெல்லாம் போ. ஆனால் ஊரை கூட்டி எடுத்துகிட்டு போகாத, நீ ஒரு பெரிய தேர் எடுத்துகிட்டு போகாத. நீ போய் பார்க்குறியா, நீ போயிட்டு சட்டுன்னு போ. ஒரு 2 வண்டி உங்ககிட்ட தான் ஓய்வு பிரிவு பாதுகாப்பு, இதோட என்ன பாதுகாப்பு வேணும்? என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. நேராக யாருக்கும் நேராக போய் பாதிக்கப்பட்டவங்களுடைய முகவரி வாங்கிக்கோ. ஒவ்வொரு 2 நிர்வாகி 3 நிர்வாகி ஒவ்வொரு வீட்டாண்டையும் நிப்பாட்டிக்கோ. அவங்க டைரெக்ஷன் கொடுக்கட்டும், அவங்க டைரெக்ஷனில் நேராக போ, பார்த்துட்டு வா. யார் வேணான்னு சொன்னா? நீ ஒரு பில்டப்பு பந்தா சீனு நீ சினிமாவில் பண்ணுற மாதிரியே வந்து நீ நிஜத்தில் பண்ணனா அதுதான் அந்த இளைஞர்கள் கூட்டம் கூடுது. இப்போ கள்ளக்குறிச்சிக்கு இவன் போய் பார்த்தாங்க விஜய், கண்டிப்பாக. அப்போ எந்த கூட்டம் கூடிச்சு? சைலண்டாக போய் பார்த்துட்டு வந்தல. சரி, இன்னொன்று, சரி விஜய் தான் போகல, சரி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அதாவது மற்ற மாவட்ட செயலாளர்கள், இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே களத்தில் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? விஜயில் அப்படி ஒரு கட்டமைப்பே இல்லைம்மா. இருந்தால் அவன் விஜய் போய் பேசுகிறான். இப்போ கள்ளக்குறிச்சியில் பேசுகிறான், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகளை மேலே ஏற்றி அவன் பக்கத்தை நிற்க வைக்கணுமா இல்லையா? திருச்சியில் பேசும்போது திருச்சியுடைய மாவட்ட நிர்வாகி பக்கத்தில் தெரியுமா இல்லையா? அதுதானங்க அரசியல். எல்லாத்துக்கும் நான் தான் அப்படின்னு சொன்னால் அப்போ இப்படி தான் நடக்கும். தாறுமாறாக தான் அவன் வந்து போய் இன்றைக்கி 41 உயிர்கள் பலியாயிருக்கு. அந்த பலியானதுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய கில்ட்டினஸ் கொஞ்சம் கூட இல்லை. சீமான் சொல்கிற மாதிரி அவன் உள்ளத்திலேயே முகத்திலையும் தெரியல. அந்த ஒரு சீமான் அவர்கள் ஃபர்ஸ்ட் தம்பி வந்து கவலைப்படுவாரு அதிகமா எல்லாரை விட அப்படின்னு சொன்னவர். அதன் பிறகு அந்த மக்களை போய் சந்தித்து வந்த பிறகு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, முழுக்க விஜய் தான் காரணம் அப்படின்னு. ஏன் அந்த வேறுபாடு அவருடைய? இல்லை, வேறுபாடு இல்லை, பார்க்கறாங்க மக்கள். நம்மளே பார்க்கறது இல்லை. நம்மளே பார்க்கும்போது என்ன தெரியுது, அவன் வீடியோ வெளியிட்டான், ஒரு 3 நாள் கழிச்சு வெளியிட்டான். அந்த வீடியோவில் உண்மையிலே ஒரு உருக்கமாக தன்னுடைய தொண்டர்களை இந்த பணியை வந்து அரசாங்கத்தின் மீதோ காவல்துறை மீதோ அல்ல நம்ம யார் மீதும் நம்ம வந்து போடக்கூடாது, இது நம்முடைய தவறாகவே நம்ம ஏற்றுக்குவோம். எப்படி இது நம்மளுடைய தவறாகவே ஏற்றுக்குவோம், இதுலேருந்து மீள்றதுக்கு என்ன வழி இருக்குது, அந்த இறந்த 41 பேருடைய குடும்பத்தாருடைய இது வந்து நாம் தான் வந்து நம்ம கட்சி தான் 41 குடும்பத்தையும் நம்ம கட்சி தான் தத்தெடுக்கணும், இப்படி வந்து பேசுவான்னு சொல்லி பார்த்தா அந்த சப்ஜெக்டே பேசாமல் ஏதோ சிஎம் பழி வாங்கணுன்ற எண்ணமா, அதனால் வந்து பழி வாங்கிட்டான்ற மாதிரி. அதாவது இந்த சம்பவமே வந்து திமுக திசை திருப்பிட்டு நீ உன்னை உத்தம புத்தம் மாதிரி காட்டுறேன், நான் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்கள். அந்த அத்தனை வீடியோக்களும் வந்துருக்கு. பேரிகேட்டு போட்டிருக்கான் போலீஸ், அந்த பேரிகேட்டெல்லாம் தூக்கி போட்டு ஓடுறாங்க. இப்போ நீதிபதிகள் அந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு நீ காரி துப்பியிருக்காங்க. அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? நான் ஏன் நடவடிக்கை எடுக்கல? விஜய்க்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கல? பயப்படுதா கவர்மெண்ட்டுன்னு கேட்குதா இல்லையா நீதிமன்றம்? இதை நான் அன்றைக்கே சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு ட்வீட்டே போட்டேன் நான். சரி, இன்னுமே ஆதவ் அர்ஜுனையும் புஷி ஆனந்த் இவர்களும் கைது பண்ணாமல் முன்ஜாமீனுக்காக அவங்க தரப்பு போயிட்டே இருக்காங்கல்ல, இன்னும் இதுலயும் காலதாமதம் அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், தமிழக காவல்துறை என்ன சொன்னா இப்படி நடந்துச்சு, அதை அவங்க பின்ன அரசியல் பண்ணுது திமுக. அன்பில் மகேஷ் போய் அழுகிறது என்னென்னா வேஷம் போகிறானுங்க, செந்தில் பாலாஜி போய் கண் சிம்பிட்டு இப்படின்றது என்ன, இதை முழுக்க திமுக வந்து இந்த சந்தர்ப்பத்தை இப்போ தான் அரசியல் பண்ணுது. ஆனால் இதுக்கு திமுக தான் காரணம்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன். திமுக அரசியல் பண்ணுது, அது மாட்டு கருத்து இல்லை.
அதில் தான் மும்முரமாக இருக்காங்களே தவிர இதில் வந்து உண்மையிலே விசாரணை பண்ணி இதில் யார் சம்மந்தப்பட்ட விஜய் உட்பட அத்தனை பேர் தூக்கி டக்கு டக்குன்னு உள்ளே போட்டாங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 4 நாள் பிரச்சனையாக இருக்கும் விஜயை கைது பண்ணால். பிறகு ஒரு சட்ட ஒழுங்கு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது. இல்ல நீங்க என்ன நினைச்சீங்க, ஆனந்தப்பட்ட ஜெயலலிதாவை தூக்கி உள்ள போட்டாங்களா இல்லையா? இல்ல சார், இப்ப அந்த இளைஞர்கள் நம்ம பார்த்தோம், கருணாநிதி எல்லாம் தூக்கி உள்ள போடலையா? இல்ல சரிதான் சார், ஆனா ஜெயலலிதா பின்னாடி இருந்த அந்த அவர்கள் தொண்டர்களாக இருந்தாங்க. இங்க ரசிக மனப்பான்மை. அததான் நான் சொல்றேன், நீ பண்ணுன்ற நானு. அப்போ 4 இல்லை 40 இல்லை 400 பேர் அடி கையை காலை உடைச்சு தூக்கி உள்ள போட்டோம் போலீஸுன்றேன். அதுக்கப்புறம் பாருங்க இவனுங்க ஒழுங்குபடுத்தலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? திமுக ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, மிஸ்ஸாவுக்கு முன்னாடி திமுக எப்படி இருந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஏறி போலீஸை அடிப்பாங்க தொண்டர்கள், தெரியுமா? ஆனால் மிஸ்ஸாவில் போட்டு வாங்கின அடி தான் அவங்க ஒழுங்குபட்டானுங்க திமுக காரனுங்க. பழைய திமுக காரனை கேட்டால் ஒரு கதையே சொல்லுவானுங்க பாருங்கள். அதேமாரி இவனுக்கு வந்து விஜயை தூக்கி போட்டால் இவனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன பசங்க நெறி இல்லாமல் அறம் இல்லாமல் அவன் பாட்டுங்க இது பண்ணுவோன்னா பண்ணும்போது வச்சு தட்டணும்னு சொன்ன போலீஸு, அப்போ இவங்கள ஒழுங்குபடுத்திடலாம். இல்லைன்னா முடியாது, கஷ்டம். இது ஒரு ஆபத்தான அரசியல் தமிழகத்தில். இதுவரையும் இப்படி ஒரு அரசியலை நம்ம எதிர்பார்க்குறேன். அப்படி ஒரு ஆபத்தான அரசியல் போய் இப்போ சீமானும் நாம் தமிழ் கட்சி அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு ஆதரவாக நிற்காம அரசுக்கு ஆதரவாக நிற்காம விஜயுடைய குற்றச்சாட்டு, விஜய் மீதே நேரடியாக குற்றச்சாட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேக்டாக தான் சார். இன்னொன்று, நீங்கள் ஃபேஸ்புக்கில் வெளியிட்ட அந்த ஒரு பதிவு பார்த்துருந்தேன். அதாவது விஜய் வந்து பாஜகவுடன் கூட்டணிக்கு போவார், அதுவும் அதிமுக இல்லாமல் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பாஜக பாருங்க திடீர்னுட்டு. நேற்று ஜோசப் விஜய்ன்னு தான் பேசுவாங்க, விஜய்னு கூட பேச மாட்டாங்க. ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு அவன் மதத்தை அவன் ஒரு கிறித்துவன்னு சொல்லி தான் பேசுறான். இல்ல, பல சம்பவங்கள் உயிரிழப்புகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு மட்டும் நிர்மலா சீதாராமன் அந்த குழு எல்லாம் நேரடியாக வந்திருக்காங்க. இது என்ன சொல்றீங்க? இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உத்தரப்பிரதேசில் அந்த என்னது இது நடந்தது, அதில் மிகப்பெரிய விபத்து. அதேமாதிரி குஜராத்தில் நடந்து, பீகாரில் நடந்து, அதுக்கெல்லாம் குழு அனுப்பல, மணிப்பூருக்கு அனுப்பலை, எதுவுமே அனுப்பல. சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அனுப்புகிறாங்கன்னா விஜயை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த மக்கள் மாசை பார்க்குறாங்க, இந்த மாசை தங்களுக்கு ஆதரவாக. இப்போ அதிமுக அனுப்பும்போது அதிமுக தான் என்டிஏக்கு இங்கே தலைமை தாங்கும். விஜயை நம்ம கையில் தூக்கி போட்டோம்னு சொன்னால் நல்லா பார்த்தேன். விஜய் நம்ம கையில் போட்டோம்னா தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைமை நம்ம தாங்கலாம். இதுதான் பிஜேபியோட குறுக்கு புத்தி சூழ்ச்சி. விஜய் அதுக்கு ஒப்புக்கொள்வாரா அப்படின்னு இருக்குல்ல, இவனுக்கெல்லாம் இன்னமும் கொள்கையெல்லாம் இருக்குது சார். கொள்கை இல்லை சார், அவரோட எய்மே சிஎம் ஆகணும் தானே சார் அரசியலுக்கே வராரு. நீங்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. திமுக அரசு சரியில்லை, அவனை கைது பண்ணுறதுல போலீஸ் வீட்டுக்கு போனால் எப்போ நான் கட்சி கழிச்சிட்டேன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமா? நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் வந்து, ஏன்னா அவனுங்க 10,000 கோடியை வந்து சம்பாதிச்சிட்டானுங்க, உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணிட்டானுங்க. ஒரு காலம் நம்ம வந்து இப்படி கைது பண்ணி நம்மளை ஏதாவது அடக்குமுறையில் நம்ம ஆளாகணும்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி அனுபவிக்காமல் போடுமே அப்படின்ற ஒரு கவலையில் நம்ம வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க அவனுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இப்போ பாஜக விஜய் மிரட்டுகிறதா ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து, அதாவது இந்த சம்பவத்துக்கு பிஜேபி ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்குறேன். கண்டிப்பாக இது பிஜேபிக்கு அதிமுக கூட்டணிக்கு எதிரானது தானே. விஜய்க்கு வர ஓட்டு வந்து இவங்களுக்கு எதிரானது தானே. அப்படிங்கும்போது இதில் களமாடி இருக்காங்க இவங்கன்னா, அது திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்லை, விஜயை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்காக. ஏன்னு சொன்னால் விஜயும் அமித்ஷாவும் அலைபேசியில் பேசியிருக்காங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு பேசியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காங்க. அப்போ ஆதவ் இது சம்பந்தமாக தான் அமித்ஷாவை சந்திக்க சென்றாரா டெல்லிக்கு அப்படின்னு கேள்வியும் இருக்கலாம். மேபி இவங்கெல்லாம் வந்து மேடையில் நம்ம பேசுகிறாங்க, நான் எனக்கு வந்து கொள்கை எதிரி ஒரு இந்த எதிரி அவரு, கொள்கை எதிரி அரசியல் எதிரி, இந்த சீனெல்லாம் வந்து அது பேச்சு மட்டும்தான். அது புரியுதுங்களா? உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அன்கோல தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து இப்போ தமிழக அரசு அவன் மீது கை வைக்க பயப்படுத்தா இல்லைங்களா சார்? அப்போ இதற்கு பின்னாடி பாஜக தான் உதவுது அப்படின்னு சொல்ல வரீங்க? இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்து பாஜக முழுக்க அரசியல் பண்ணுது, பிண அரசியல் பண்ணுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய்க்கு ஆதரவாக இறங்குறது மிகப்பெரிய ஒரு அம்பலமாகும். ஏன்னா அது பாஜகவுக்கு ஒரு பெருசு இல்லை, பிண அரசியல் பண்ணுறதுல நம்பர் 1 அவங்க. இங்கே மட்டும் இல்லை, வட இந்தியாவில் பிண அரசியல் பண்ணி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இபிஎஸ் அவர்களும் விஜய்க்கு ஒரு ஆதரவாக தான் சார். விஜய் இபிஎஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நினைச்சாருன்னா மிகப்பெரிய அரசியல் பண்ணலாம் திமுகவுக்கு எதிராக, இல்லையா? நேற்று கூட கரூர் போகிறாரு, கரூரில் போகும்போது அரசினுடைய குற்றச்சாட்டு, அது எதிர்கட்சியாக இருந்துட்டு அரசு மீது எந்த தவறும் இல்லை, முழுக்க விஜய் மேலே தான் தவறுன்னு சொல்ல முடியாது இல்லை. ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு அரசனுடைய கவனக்குறையும் இந்த காரணம்னு சொல்லிட்டு தான் போகிறாரு.
வேறு ஒன்றும் இல்லை. பெரிய அளவுக்கு அவங்க அதாவது அதிமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இதை வந்து அரசியல் பண்ணலை. அவங்க இப்போ அதிமுக பாஜக பண்ணுற மாதிரி, டிவிக்கு பண்ணுற மாதிரி, இப்போ அதிமுக வந்து இது பெரிய அளவுக்கு அரசியல் பண்ணலை. இது ஒரு விபத்து நடந்துட்டு நம்ம தேவையில்லாமல் வந்து இது திமுக மீதோ இல்லை அவங்க மீதோ குற்றச்சாட்டு சுமத்தி நம்ம அரசியல் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காரு. சரி, இது வருங்காலத்தில் வந்து எப்படி கொண்டு போகும்? அதாவது இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து விடுவாங்களா அப்படின்ற ஒரு மாதிரி? மனிதன் ஆக போகிறது இல்லை, யாருன்னா ஆகட்டும், வேணான்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், தமிழக மக்கள் ஏற்பாங்களா சார் இது? ஏன் விஜய் தொண்டர்களே ஏற்பார்களா அப்படின்னு இருக்கு. நான் கேட்குறேன், தமிழக மக்கள் ஏற்பாங்களா? ஏற்காமலேயாமல் இவ்வளோ பெரிய கூட்டம் போய் செத்துது சொல்லுங்கள். கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கணுமா இல்லையா? அதுவும் ஏதோ ஒரு நூற்றாண்டில் நம்ம வாழலை, இந்த நூற்றாண்டில் வாழட்டும். சோசியல் மீடியா ஒரு ஃபைட்டு, சினிமாவில் ஒரு ஃபைட்டு, ஹீரோ வந்து வில்லன் அடிக்குது இல்லை 100 பேர் அடிக்கிறது எப்படின்னு மீடியாக்கள் வந்துகிட்டே இருக்குது. பசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எப்படியெல்லாம் டூப் போட்டு பண்ணுறாங்க. எதுவுமே நிஜம் இல்லைன்னு தெரிஞ்சு அப்புறம் போயிட்டு ஒரு சினிமா முகத்தில் போய் இப்படி போய் விழுந்து இவனுக்கு சாகிறது மட்டும் இல்லாமல் அப்பாவி மக்களையும் சாகடிக்கிறாங்கன்னு சொன்னால் இவனுங்களை என்ன சொல்கிறது? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், சில மக்கள், அதாவது பைட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம் சமூக வலைத்தளங்களில், ஃபர்ஸ்ட் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது, ஆனால் நாளுக்கு நாள் வந்து விஜய்க்கு ஆதரவு தான் கூடுகிறது அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு சொல்கிறாங்களே சார், இது எப்படி பார்க்குறீங்க? அது பெரும்பாலும் எப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. எல்லாருமே நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு நமக்கு திமுக பிடிக்காதுன்றதுக்காக நெரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு இவனை வந்து தோளில் சுமக்க முடியாது. ஏன் சொன்னால் இது ஒரு ஆபத்தான அரசியல். விஜய் என்றது ஒரு ஆபத்தான அரசியல். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு. நீ ஒரு முதல்வர் இல்லை, ஒன்றுமேல ஒரு கட்சிக்கு தலைவனாக இருக்க, அவ்வளோதான், நடிக்க, அவ்வளோதான். இப்போவே அவனுடைய ரியாக்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு கால் நீங்கள் நினைக்கிற மாதிரி முதல்வர் ஆகிட்டான்னா இது போன்ற சம்பவங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் வருமா அவங்ககிட்ட இருந்து? கண்டிப்பாக. இப்போவே நீ இப்படி இருக்க, ஒரு கால் நீ நினைக்கிற மாதிரி நீ முதல்வர் ஆகிட்டன்னா நீ எப்படி இருப்ப? இப்போவே நீ மேடையில் பேசும்போது எவனும் உட்காரது கூட இல்லை. 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர் பார்த்தீங்களா? ஸ்டேஜில் நின்று இருப்பாங்க. இது ஜெயலலிதா காலத்தில் நடந்தில்ல, எம்ஜிஆர் காலத்தில் நடந்தில்ல. அப்படி ஒரு அட்ராசிட்டி நீ பண்ணுறனா, ஒரு கால் நீ முதல்வர் ஆகிட்டேன்னா அப்பா தமிழ்நாடு எப்படி இருக்குன்றது கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள். இல்லை சார், இப்போ இவர் வந்து தொண்டர்களாக ரசிகர்களை மாற்றும் மனப்பான்மையில் இல்லை அப்படின்னும் போது, இது வருங்காலங்களில் வேற எங்கேயாவது பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தா இதே போல் உயிரிழப்புகள் தொடருமா? இல்லை, விஜயை பொறுத்தவரை இது பலி கொடுக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு செஞ்ச மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியும். விஜய் கட்சி சார், அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயராக வரும். இல்லை பேக் ஃபயராக இல்லை. ஏன்னு சொன்னால் இதை சாக்கு வச்சு நாம் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் போய் ஊராக பிரச்சாரம் பண்ண வேண்டியதில்லை. நாம் பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொன்னால் மிகப்பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து உயிரிழப்புகள் ஏற்படும். அதனால் நான் வீட்டில் உட்காந்தே பிரச்சாரம் பண்ணுறேன். ஒரு கால் வீட்டில் உட்காந்தே பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, வீட்டில் உட்காந்து வீட்டில் உட்காந்தே பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்றாங்க. ஒரு கால் தோல்வி அடைஞ்சான்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு போயிருந்தால் வெற்றி பெற்றிருப்போம், அந்த தடை பண்ணிட்டாங்க. ஏன்னு சொன்னால் விழுந்தாலும் மீசல மண்ணு ஓட்டாத என்ற கதையா? ஏன் இப்போ எல்லாருமே என்ன ஒரு பில்டப் போடுறாங்கன்னு சொன்னால், அவர் வெற்றி முதல்வர் ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. ஒரு கால் முதல்வர் ஆகலைன்னா அசிங்கமாகிடும் இல்லையா? இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி கூட பப்பு வேகலைன்னுடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதை வந்து இப்படி ஒரு சம்பவம் எதிர்பார்த்து, ஆனால் இவ்வளோ பேர் சாவாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் சாகணுன்றது நினைச்சேன், பலி ஆகணும். அதை வச்சு நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு சைலண்ட்டாக நம்ம வந்து சோசியல் மீடியாவில் மட்டும் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்றது தான் விஜயுடைய திட்டம். அதுக்கு தான் இந்த 41 பேர் பலி என்பது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. விஜய் மீது நாளைக்கு அவங்க இனி பிரச்சாரத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. நீங்கள் வேணால் பார்த்துங்க. இந்த கரூர் சம்பவத்தில் இந்த உயிரிழப்புகளின் பின்னாடி இவ்வளவு அரசியல் இருக்குது அப்படின்றத பல கோணங்களில் தெளிவுபடுத்துறீங்க. நன்றி சார்.